ஆன்மா இருக்கு, உடம்புக்குள்ள இன்னும் இருக்கு, சந்தேகம் இல்லை. இருக்கிறதுனால வந்து இயங்குது. அதையும் துருவத்தில் மட்டும் இருக்குங்கிறாங்க. தியானம் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம சுருக்குறோம், மனசை வந்து அங்க வைக்கிறோம். அதனால அந்த இடத்துல மெயினா சொல்றோம். ஒண்ணு சொன்ன மாதிரி பிட்யூட்டரி அதெல்லாம் சக்கரத்துல, அந்த சக்கரம் மற்ற பொருள் எல்லாம், மற்ற சக்கரத்தெல்லாம் பிராணமே, மனமே, விஞ்ஞானம், போயிடும். ஆமா, உடம்பு அசைக்காம இருக்கு, ஆனா அசைக்கல. சூக்கும தேகத்துல உடம்பே கிடையாது, ஸ்தூலமே கிடையாது, ஆன்மா இருக்கு. ஆன்மா இருக்கிறதுனால வந்து சூக்கும தேகம் இயங்குது. இப்ப இந்த 5 தேகத்திலேயே அது இருக்கு. அதாவது ஸ்தூல தேகத்தை விட்டு தனியாக நிற்குது. அதாவது சூக்கும இத்தனை எல்லாம் அருவ நிலையில் இருக்காங்க. அவங்க ஸ்தூலத்தை விட்டுதான் இருக்காங்க. ஸ்தூலத்தை விட்டு இருக்கிறதுனா அப்ப இந்த உடம்புல தொடர்பு இல்லை, இல்லாம தான் இருக்காங்க. அப்ப இப்படி குடும்பத்தில் ஆன்மா இருக்குன்னு சொல்ல முடியும். அவங்களுக்கு எந்த இடத்துல அப்ப ஆன்மா இருக்கும்? ஆன்மா நிலை மாறுமா உடம்பை பொறுத்து? ஸ்தூல உடம்புனா விட்டு எங்க இருக்கும், சூக்கும உடம்புனா சகசராக்கு போயிடும். அதுக்கப்புறம் தான் இன்னும் மேல ஓடும், மாறிடுமா? எல்லா நேரத்திலும் ஒரே இடத்துல இருக்கணும், நீக்கமாக நடந்திருக்கணும். ஆன்மாவோட இயல்பு தெரியாம தான் ஆன்மா நான் சொல்லிட்டு இருக்கோமா? இயல்பு மாதிரி இருக்குமா பொருளுக்கு? மாறிடும் சொல்ல முடியாது சாமி. நமக்கு இருக்கிற இடம் தெரியலன்னா, இதே சூட்சும ஸ்தூல தேகத்துல இருக்கிற அதே ஆன்மா வந்து சூட்சும தேகத்திலையும் நிறைஞ்சு இருக்கிற மாதிரி ஒரு நிலை ஏற்படலாம். சூக்கும தேகம் எல்லாம் நிறைஞ்சிருக்குங்க. ஸ்தூல தேகத்துல இருந்து எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு. அருவமான இந்த உணர்வுன்னு சொல்றீங்க இல்ல, எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு சொல்றீங்க. அதுவே சூக்கும தேகம் தான். அதாவது அது ஆன்மா கிடையாது. ஆன்மா எங்க இருக்கு? அன்னமய கோஷத்துல ஒரு இடத்துலயும், பிராணமய கோஷத்துல வேற ஒரு இடத்துலயும், மனோமய கோஷத்துல இன்னொரு. ஆனா சொல்றாங்க இல்ல, பிடிப்பு ஜாக்கிரதா சொப்பனா சுருத்தி, இது 3மே இருக்குல்ல, இந்த 3லயே ஆன்மா மாறிக்கணும் அப்படிதான் சொல்றாங்க. ஜாக்கிரதால பூர்வமத்தியில செயல்படும், செயல்படும், கனவுல தொண்டையில செயல்படும், தூக்கத்துல நாவிக்கு போயிடுமா, வார்த்தண்டத்துல போயிடும், துரியத்துல வயிற்றுக்கு வந்துடும், துரியாதயத்துல மூலாதயத்துல போய் அடங்கிடுமா, பிராணம் அடங்கிடுமா, இல்ல ஆன்மா அடங்கிடுமா? பிராணம் அடங்கிடுச்சுன்னா கனவுல வந்து இதோட நின்று போச்சு, அப்ப மூளை செத்து போயிருக்குல்ல. பிராணம் நடக்குது, உயிர் வந்து ஒடுங்கி இருக்குது, அந்த கண்டத்துல வந்து உயிர் ஒடுங்கி இருக்கு. விழுப்புல இருக்கும்போது ஏச்சிக்கலாம், உடம்புல்லா வந்துடும். இங்க வந்து குறைவா போகுது, இங்க நிறைய நீங்க சொல்லணும் அப்படி இருந்துச்சு. கண்டத்துக்கு நிறைய போறதுனால கனவு வருது. இந்த கண்டத்துக்கு போறதும் குறைஞ்சது, மாறமே தங்கிட்டு தூக்கமே மாறிடுது. இப்படி இன்னும் வந்து மேல போறது குறைஞ்சு கீழே போயிடும், வயிற்றுக்கு வந்து துரியத்துக்கு போயிடும். இன்னும் மூளைக்கு போற பிராணம் வந்து குறைஞ்சு, அப்ப துரியாதீனம் வந்து மூலத்திலேயே அடங்குதுன்னா மூளைக்கு பிராணம் போகாதுன்னு இருக்குமா? ஆனாளுக்கு ஜாக்கிரதா சொப்பனம் சொல்லி துரியாத நிலை கிடைக்குமா? ஒருத்தர் துரியாதீத அடைச்சிருமா? துரியாதீதம்னா எது எங்க போய் எதோ துரியாதீத அடையும்? குண்டலினி மூலத்திலே அடங்கிடுமா, இல்ல உயிர் மூலத்திலே அடங்கிடுமா, பிராணம் மூலத்திலே அடங்கிடுமா, இல்ல ஆன்மா மூலத்தில் அடங்குமா? எது துரியாதீதத்தின் மூலத்தில் அடங்கும்? வயிற்று அடங்குனா துரியம். இந்த வரையறை சொன்னீங்கல்ல, வயிற்று அடங்குச்சுன்னா துரியம். மூலத்திலேயே வந்து ஆன்மா அடங்குச்சு அல்லது உயிர் ஏதோ ஒன்று அடங்குச்சுன்னா குண்டலினி மூலத்திலே அடங்கிடுச்சுன்னா துரியாதீதம். இப்படித்தானே சொன்னீங்க. கான்சியஸ் வந்து கீழே அடங்கிடுது. கான்சியஸ்ங்கிறத விட அந்த வார்த்தைகளை போகக்கூடாது, அது குழப்பம். ஏதோ ஒண்ணு அடங்கிடுது, அதான் துரியாதீதம் சொல்லிங்க. மூளைக்கு துரியாதீதம் சூப்பர் கான்சியஸ் ஸ்டேஜ் அல்லவா?
ரொம்ப பெரிய நிலை. ஓகே. அறிவு நிறைய உற்பத்தி ஆகும். ஆமா. ஓகே. ஜாக்கிரதையில சிற்றறிவு உண்டாகும், உலகத்தை பத்தி அறிவு. துரியத்துல உருக்குள்ள போயிடுறதுனால தன்னை மட்டும் பார்ப்பான், அப்ப பசு அறிவு உற்பத்தி ஆகும். ஜாக்கிரதையில உற்பத்தியாக சிற்றறிவு, பாச அறிவு, உலகத்தை பத்தி அறிவு. துரியத்துல தன்னை பற்றி அறிவு, தன்னுடைய உயிர், நம்முடைய உடம்பு, ஆன்மா, இதை பற்றி பசு அறிவு உற்பத்தி ஆகும். சிற்றறிவு பேரறிவு நோக்க போகும். துரியத்துல துரிய அதீதத்துல இந்த பேரறிவு முடிஞ்சது, நிறைவாயிடும். நிறையறிவு மாறுமா மாறாது, அது இறைவனுக்கு மட்டும்தான் நிறையறிவு. இந்த பேரறிவு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும், இன்னும் கொஞ்சம் அதிகமாயிடும். இப்ப கான்சியஸ் அதிகமாகத்தானே அறிவு உறுதி ஆகும். இப்ப மூளைக்கு நிறைய பிராணம் போனதுன்னா கான்சியஸ் உறுதி இருக்கும். பிராணம் போலதான் அந்த செல்ல இயங்காது இல்லை. எது மூலத்துல அடங்குது நீங்க துரியாதீனத்துல இல்ல இல்ல சகஜமா அந்த வார்த்தை பயன்படுத்த தெரியல. துரியாதீனத்துல எது அடங்குது மூலத்துல? மூலத்துல அடங்கி போச்சுன்னா மூளை வேலை செய்யாது. கான்சியஸ் பறந்து போயிடும். பிராணாமத்தம் மூளைக்கு நிறைய போகுது. அப்பதான் மூளை நல்லா வெளிக்கும். தூங்கிறவங்கள போலன்னா இப்ப மூலத்துல எது அடங்குதுங்கிறீங்க? ஆக்சுவலா மூலத்துலதான் அடங்குது. எது அடங்குது மூலத்துல? ஆன்மா அடங்குதா? ஆன்மாதான் துரியாதீனத்தில் விடுதலை, உடம்பு விட்டு வெளியே ஏற்படுதுல, அதான முக்தி. அடக்கம் அப்படின்றது எது அடங்குது? சமாதியில இந்த மூலாதாரத்துல அடங்குது. உண்மை உங்களுக்கு ஏதோ ஒன்று பிரச்சனை சொல்லுங்க, சரியா ஞாபகம் இருக்கு. பிரச்சனை அவ்வளவுதான். அப்ப உயிர் மட்டும் அடங்கிற மாதிரி, உயிர் அடங்கிடுச்சுன்னா உயிர் மூச்சு வேற வேறையா? மூச்சு வந்து அங்கே அடங்கிடுதா மூலத்திலே? வெளியில் வர்றது இல்லையா? ஆமா, அப்படிதான். இறப்பு ஏதோ ஒரு இடத்துல சொன்னீங்க, இங்கதான் அடங்குறாங்க தெரியல. ஏதோ ஒரு இடத்துல அடங்கிடுது. அடங்குறதாலதான் உயிர் வந்து உடம்பு ஃபுல்லா வர்றதுல கிட்டத்தட்ட இறப்பால சமாதி உடம்பெல்லாம் பறந்து கச நாடுகளையும் 26,000 நாடுகளையும் 72,000 நாடுகளையும் போற சுவாசம் வந்து அடங்கி மூலத்துல அப்படியே இருக்கு, வெளியில போகல. இது அப்படியே அடங்கி வெளியில போயிடுச்சு. விருந்தோட சேர்ந்து கடைசியில் சாகும்போது போகுது இல்ல, போயிட்டே இறப்பு. அடங்கி அங்கேயே உயிர்ப்பு அடங்கலது பேர். உயிர் பிரிதல் இல்லை. உயிர் பிரிதல்னா இந்த துரியாதீதம் எல்லாத்துக்கும் வாங்கி சாகும்போது பாச்சுதான் சாகு வாய்க்கும். பேரழிவு உற்பத்தியாகி ஆன்ம சுரூபம் அப்ப தெரியும். அந்த மில்லி செகண்ட் கூட சொல்ல முடியாது. அடங்கி டக்குன்னு வெளியே போகுது. இந்த உயிர்ப்பு அடங்கு ஒரு செகண்ட் அடங்கித்தான் போகும். சர்வன்னு எல்லாம் கீழே இறங்கி அடங்கணும். அடங்குறது அடங்காம வெளியில பிரிஞ்சு வெளியில போயிடும். இது உயிர் பிரிதல். துரியாதீதம்னா அது அடங்கி அங்கேயே நிற்கும். மூச்சு வெளியில வராது, உயிர் அடங்கி நிற்கும். பிராணம் உடம்பை விட்டு வெளியில போகும், சரீரத்தோடு நிற்கும். சரி, அப்ப ஆன்மா என்ன ஆகுது? ஆன்மா கடந்து போயிடுது. துரியாதீனம் வாய்ப்பு சொல்றீங்க, அது அடங்கு இது அடங்குறீங்க. படிப்படியே தெரியாம தான் இதெல்லாம் சொல்றீங்களா? சகஜமா அந்த வார்த்தையை கையாடுறது இல்ல, இப்ப கேட்டா விழிக்கிறீங்களே. சரி, இது துரியாதீனம். துரியத்துல நாபியில் அடங்குங்கிறாங்க. துரியத்துல எப்படி நாபியில் எப்படி அடங்கும்? உயிர் ஒன்னா மேல இருந்து நாபியோட நின்று பாஸ் ஆகுது. நாபியோட எப்படி அடங்கும்? சரியா கெட்டு போகாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு ஆற்றல் உள்ள இருக்கும்ல சாமி. ஏதோ ஒண்ணு அந்த சமாதியில இருந்தாலும் துரியம் மட்டும் சரீரம் கெடுறதெல்லாம் நான் கேட்டுட்டேன். துரியத்துல வயிற்றுல எப்படி அடங்கும்? மூலத்துல கூட அடங்குறதுக்கு வழி இருக்கு. வழியில போய் அடங்கிடுது. மூலாதாரத்துல இந்த குண்டலியோட சேர்ந்து இதோட சேர்ந்து அடங்கிடும். நாபியில் எப்படி அடங்கும்? அதாவது மூலத்துல போய் அடங்குனா டப்புன்னு கீழே விழுந்துருச்சு. அந்த உடம்புடைய கடைசி பாகாது அந்த கிராவிட்டில அப்படியே தங்கிக்கிறது. நாபியில் எப்படி அந்த இடத்துல நிற்கும்? இது இது இல்லாம தான் துரியா நிலை வேணும் வேணுங்கிறீங்களா? முன்னாடி கர்ப்பம்ல சிக்கிறீங்க, அப்புறம் வந்து ஜீவசமாதியில் சிக்கிறீங்க. இப்ப துரியா நிலை வேணுங்கிறீங்க. துரியானா என்னன்னு கேட்டீங்கன்னா தெரியலீங்க. இதெல்லாம் தெரியாம குரூப்பா துரியா நிலை வயிற்றுல அடங்குதுன்னா ஜாக்கிரதால சட்டைகளை மேல தூக்கிங்க. பாருங்க, வயிற்ற பாருங்க.
ஏதாவது யோசிச்சுட்டு உலகத்தை அப்படியே யோசிச்சுட்டு உங்க கருத்தை கவனிச்சிங்கன்னா அது சுருங்கி விரிகிறது நல்லா தெரியும். சும்மா இருக்காது ஒரு இடத்துல. இந்த சுருங்கி விரிகிறது வந்து நெல்லு போயிடும் துரியத்துல. அப்பவும் யோசிப்பீங்க, புலன் ஒடுங்கிறதுனால அந்த சுருங்கி விரிகிறது நின்று போயிடும். சுருங்கி விரிஞ்சதுன்னா மேலே கீழே மாந்துட்டு இருக்குன்னு இருக்கும். இங்க அழுத்தம் சுருங்கி விரியும் போது அப்ப மேலே வர குண்டலினி இப்படி வந்துகிட்டு இருக்குல்ல, எப்பவுமே அது மேலே எழுந்து வந்துகிட்டே இருக்கும். ஏன் மேலே எழுந்து வருதுன்னா புலன்கள் வழியாக தான் வெளியே வரும். இப்படி வெளியே வந்து இப்படி போயிடும். வாயை திறந்தாவோ கண்ணை திறந்தாவோ வெளிசுவாசம் பண்ணாவோ செவி ஏதாவது கேட்டாவோ முக்கியமா கைகளை அசைச்சாவோ வெளியில போகும். மேலே எழுந்து வர்றது வெளியே போகும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த புலன்களை பயன்படுத்துறீங்களோ, இப்ப கைகளை அசைச்சுட்டே வாயத்தை கவனிச்சு பாருங்க, நல்லா அந்த துருக்கி மாதிரி விரியுங்க. இந்த புலன்கள் அடங்க 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 அந்த துருக்கி மாதிரி விரிகிறது இல்லையா, இப்படி சுருங்கி விரியாது. இது அடக்கங்கிறாங்க. இந்த நாபி வந்து இந்த துருக்கி வேலை செய்யறது மின்னணும். உதரவிதானம் ரொம்ப மெயின். இந்த உதரவிதானம் சுருங்கி விரிகிறது அப்படியே மின்னணும். அதனால அங்க வந்து அங்கேயே சுத்திட்டு இருக்கும். மூளை மேல எடுத்து வரும், வெளியே போகாது. ஏன் போகாதுன்னா 5 புலன்கள் அடங்கிருச்சு, வெளியே போறதுக்கு வழி இல்லை, அங்கேயே சுத்தி அது வரைக்கும் வரும், அங்கேயே நிற்கும். கொஞ்சமா சுவாசம் மட்டும் மூளைக்கு போயிட்டு இருக்கோம், குருப்புகளுக்கெல்லாம் கொஞ்சம் போயிட்டு இருக்கோம், உள்ளேயே சுத்திட்டு இருக்கோம். ஆனா பெரும்பாலான பாகம் இந்த நாபியை தாண்டி மேல வராது. பிராணம் அங்கேயே நின்றுடும். பிராணம் சரி, இது வயிற்றுல நின்றதுனால மார்புக்கு வராது. மார்புல எதிர வரும். மார்புல வந்து நிக்குது அப்படின்னா அது என்ன இல்லை, உறக்கம். உறக்கத்துல தூக்கும் போது பாருங்க, வயிறு குரட்டவர்களை பார்த்தா நல்லா நெஞ்சு வந்து நல்லா பிரீத் அவுட் ஆகும். முழுசா எடுப்பு முழுசா விரிக்கும். இப்ப எந்த உறுப்பு விரிச்சு துருத்தி மாதிரி ஆயிடுச்சு, அப்ப அந்த இடத்துல அதிகமா இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிறதுல குறைஞ்சு போயிடும். ஏன்னா இதை மட்டும் அதிகம், நாசியை மட்டும் அதிகம் பயன்படுத்துறதுனால அது வழியே நிறைய வெளியே போக ஆரம்பிச்சு, கைகள் வழியே போகாது. இப்ப இந்த இடத்துல இருந்து விரயமாக ஆரம்பிச்சு. அதனால தூக்கம் கண்டத்துல அதிசயம். கண்டத்துல நம்ம பேசுறதே தெரியும். தூக்கத்துல கனவு வாங்குறாங்கன்னா தொண்டையை பார்த்து கண்டுபிடிக்கலாம். பேசும், அது தொண்டை பேசும். தொண்டை பேசுறது நல்லாவே தெரியும். அந்த நாம கவனிக்க முடியாது, மற்றவங்க யாராவது கவனிச்சாதான் உண்டு. தொண்டை வந்து ஒரு மாதிரி பேசும். அந்த வார்த்தைகள் அதுல கனவுல நடக்குது இல்லையா, அந்த நடக்கிறதெல்லாம் இது வந்து அப்படியே மிமிக் பண்ற மாதிரி சுருங்கி விரியும். அங்கேயும் வந்து அது துருத்தி மாதிரி விரிஞ்சிடும், சுருங்கி விரியும். இதனால இங்க நிற்கும் போது கனவு தூக்கம், கனவை ஜாக்கிரதாங்கிறது இங்க வந்து மூச்சு வந்து சகல உறுப்புகளையும் வெளியிடும். ஆனா அளவா போகும். இந்த துருத்தி இங்க வந்துடும். இந்த அதான் அந்த பிட்யூட்டரி நிறைய சுருங்கி விரியும். பிட்யூட்டரின்னு சொன்னா கூட சிக்கலாம் முடிஞ்சிடும். கண்ணு வழியா நிறைய வெளியே போக ஆரம்பிச்சு, இந்த உறுப்புகள் நிறைய இருக்க இயங்க ஆரம்பிச்சு. அப்ப அந்த வழியே லாஸ் ஆகும் அதிகமாக. இதையும் தாண்டிடுச்சுல்ல, இதையும் தாண்டி ஜாக்கிரதா இருக்கணும்னா இங்க எல்லாம் வேலை செய்யணும்ல, வேலை செய்யணும். அதனால இங்க வந்து நிற்கும், நிறைய உறிஞ்சும். ஜாக்கிரதா இதெல்லாம் நல்லா பார்க்கணும்னா கண்ணு நல்லா விரிஞ்சாத்தான் பார்க்க முடியும். கண்ணு விரிய விரிய மேல நல்லா ஏறும். அதனால இதெல்லாம் வந்து கிளின் பண்ணுது இல்ல, துருக்கி மாதிரி ஆயிடும். இங்க வந்து நிற்கும். துரியத்துல இப்படி எல்லாமே அடங்கிடும். அதுக்காக மூளை போலேன்னு அர்த்தம் இல்லை, எல்லா இடத்துக்கும் போகும். ஏன்னா உள்ளுக்குள்ளே சுற்றிக்கிட்டு அங்கே பெரும்பாலும் தான் அங்கே அடங்கிடும். ஒரு கட்டத்தில் ஃபுல்லாகவே அங்கேயே அடங்கிடும். இந்த சமாதியை செத்து போன உடம்பு தொட்டா சூடாக இருக்கும், குளிர்ச்சியாக இருக்காது, செத்து போன உடம்பு மாதிரி இருக்காது. ஏன்னா எல்லா இடத்துலையும் பறவை இருக்கும். ஆனால் துரியாதீனம் கிடைச்சதுக்கப்புறம் அப்படியே இருக்கும். ஆனால் மூலத்தில் அடங்கிடும், வெளியில் போகாது. சென்ஸ் திறந்தா தான் வெளியில் போகும். அது தொழில்படுற இடம் அந்த இடமா மாறிடும். ஜாக்கிரதை இங்கே இது வழியே வெளியே போகும் அதிகமாக. அப்போ துரியத்துல துரிய நிலை வரணும்னா எவ்வளவு நேரம் நீங்க வந்து பிராணாயாமம் வைத்து சுருக்கி சுருக்கி விரிச்சு என்ன வேணா பண்ணாலும் துரியா கிடைக்காது. ஏன்னா துரிய நிலைங்கிறது நாபி அடங்குறது. வயிறு சுருங்கி விரிகிறது நிற்கிறது துரியா
சுவாசம் முழுக்க அடங்கினாதான் துரிய நிலை வந்து பிராணாயாமம் மூலம் வாய்க்கவே என்ன பிராணாயாமம் நடந்துட்டு இருந்தா இந்த தூக்கிய அதிகமா ஊதுறதும் பிராணாயாமம். அது இதுவும் வந்து வேற வேற. ஆனா அது உதவும். இந்த லயத்தை கொண்டு வந்து பிராணனை ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே சூழ வைக்கிறதுக்கு உதவுறதுனால அது உதவும். ஆனா பிராணாயாமம் பண்ணா துரியா கிடைச்சிருமான்னா கிடைக்காது. அதிகம் அப்புறம் எப்படி கிடைக்கும்? தியானம் வேணும். தியானம் வந்தா தான் கிடைக்கும். தியானம் வந்தாதான் இந்த உறுப்புகள் எல்லாம் அடங்கும். ஏன் ஆன்மா எங்க இருக்குங்கிறார? புருவ மத்தியில இருக்குது, அங்கதான் முக்கோடல் இருக்கு, 3வது கண் இருக்குங்கிறாங்க. ஏன் ஆன்ம உணர்வு வரணும்னா முதல்ல உலக அறிவை தாண்டி தன்னறிவை தாண்டி அப்புறம் வந்து பசு அறிவு வரணும். உலகம்னா பசு பாச அறிவு. இந்த பாச அறிவுனா எனக்கு புறத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள், அப்புறம் நான்கிற உடம்பை பத்தி அறிவு, அப்புறம் நான்கிற உயிரை பத்தி அறிவு. இதெல்லாம் தாண்டினா நான்கிற ஆன்மாவை பத்தி விழிப்புணர்வு வரும். இது எப்போ வரும்? இதெல்லாம் ஒவ்வொன்றா வந்ததுக்கு அப்புறம் தான் அது வரும். அப்ப ஜாக்கிரத்துல தான் உலகத்தை பத்தி அறிவு வரும். அதுக்கு வந்து கண்ணு நல்லா பார்க்கணும். கண்ணு விழிச்சுட்டே இருக்கும்போது பிராணன் மேல நல்லா போகும், எல்லா இடத்துக்கும் போகும். அடுத்து துரியத்துல கர்மேந்திரியங்கள் இயங்கினா ஜாக்கிரதம், ஞானேந்திரியங்கள் இயங்கினா துரியம், தொழில்படும். ஞானேந்திரியம் எந்த வழியா பார்க்கும்? பெரும்பாலான நம்முடைய அறிவு வந்து எதன் வழியா விருத்தியாகும்? ஒளி, கண் வழியா தான். காது வழியெல்லாம் இல்லை. காது வழியெல்லாம் ரொம்ப சொற்பம். வழியா வரும், ஆனா சொற்பம், ரொம்ப சொற்பம். அதனாலதான் திருவள்ளுவர் வெளிச்சாங்க. இப்போ உள்ள ஒளி பார்க்கணும்னா உள்ள ஒளி எது பார்க்கணும்? உள்ள இருக்கிற கண்ணு தானே பார்க்கணும். அந்த கண்ணு இல்லைன்னா எப்படி ஒளியை பார்க்க? அப்போ உள்ள இருக்கக்கூடிய ஞானேந்திரியம் யோசிக்கணும். அது யோசிக்கணும்னா எங்க இருக்கிறோம், இதெல்லாம் வேணும். ஒளி வெப்பம் வேணும். கண்ணை திறந்து பார்க்கறோம், இங்க இருக்கிறோம் அப்படிங்கிற தெரியுது. அப்ப இந்த ரெண்டு பொருளையும் ஒப்பிட முடியுது. இதுக்கெல்லாம் வந்து கண்ணு வேலை செய்யணும், வெளியிலேயும் ஒளி இருக்கணும். அதே மாதிரி உள்ள கண்ணு இருக்கணும், அந்த கண்ணுக்கு வெளிச்சம் இருக்கணும். வெளிச்சம்னா உயிர் இருக்கணும் அந்த கண்ணுக்கு. அந்த கண்ணுக்கு உயிர் இருந்தாலும் உள்ளுக்குள்ள வெளிச்சம் இருக்கணும். அப்ப ஞானேந்திரியம் எங்க வேலை செய்யணும்? ஞானேந்திரியம் ஞானக்கண் எங்க வேலை செய்யணும்? இங்கதான் வேலை செய்யணும். அது பார்க்கும். இந்த கண்ணை பயன்படுத்தி பார்க்காது, மூளைக்குள்ளதான் பார்க்க முடியும். அதனால தெரியும் அந்த பசு அறிவு எங்க அதிகமா விளையும் அப்படின்னா ஞான கண்ணில தான் விடும். அதாவது உள்ள இருக்கிற ஞானேந்திரியம் தான் தன்னை அறிவை கொடுக்கும். அந்த உயிரை பத்தி அறிவு ஆன்ம அறிவு கொண்டு போகும். அந்த ஆன்ம அறிவுக்கு தான் ஆன்ம அறிவு விளையிற இடம். அது ஆன்மா அங்க கிடையாது. அதனால ஆன்மாதான் அதை பற்றிய அறிவு அங்க உற்பத்தி ஆகும். அதனால அந்த இடத்த விசேஷமா சொன்னாங்க. ஞான கண்ணு ஏன் சொன்னாங்கன்னா அதை வச்சு பார்த்தாதான் வந்து பசு அறிவு நமக்கு உற்பத்தி ஆகும். உயிர் பத்தி, உயிர்னா என்ன, உடம்புனா என்ன, ஆன்மானா என்ன, இப்படி ஒரு பொருளை பற்றி ஒரு கருவியை உபயோகிச்சு அந்த கருவி வழியே விளையக்கூடிய அறிவெல்லாம் வந்து சிற்றறிவு தான். கருவிகளே இல்லாம வர்றது வந்து பேரறிவும் நிறையறிவும். நிறையறிவு இறைவனுக்கு உட்பட்டது. அவனுக்கு கருவிகள் தேவையில்லை, அது ஃபுல்ஃபில். பேரறிவுக்கு கருவிகள் தேவையில்லை. உணர்ந்து ஆன்மா புருவமத்தியில இல்லை. புருவமத்தியில இருக்கக்கூடிய அகக்கண் ஞானேந்திரியம். ஞானேந்திரியம் ஞானக்கண். இது புறக்கண். அது உள்ள இருக்கக்கூடிய ஞானேந்திரம். அதனால ஞானக்கண் பேர் வச்சாங்க. அந்த ஞானக்கண்ணு வந்து என்னன்னு சொல்லிட்டீங்க? தேடைட்டீங்க. தேடை தான். அது எல்லாத்தையும் எரிக்கும்னா எல்லாத்தையும் எல்லாம் எரிக்காது. அஞ்ஞானத்தை எரிக்கும். பாசத்தை எரிக்கும், பற்றுக்களை எரிக்கும். ஏன்னா தன்னை பத்தி விழிப்பு தெரிஞ்சிருச்சுன்னா உலகப்பட்டு போயிடும். தான் ஆன்மாங்கிறது புரிய வந்துருச்சு அப்படின்னா தான் உடம்புல உயிர் அப்படிங்கிறது அனுபவம் ஆயிடுச்சுனால நிறைய பட்டு போயிடும். இந்த பாச வினைகள் பற்றெல்லாம் அது வந்து எரிக்கிறதுனால அது 3வது கண்ணு எரிக்க மாட்டாங்க.